நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். குழந்தைங்க வந்து ஆல்ரெடி வந்து சுடரை வந்து அவங்க அம்மாவா ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இப்போ பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடரை வந்து மனைவியாவே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரம் இருக்குல்ல, பாண்டு ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, அதை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்செல்லாம் எறிகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எழில் வந்து ஃபீவரில் இருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேர் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இங்கிட்டு வந்து கனகவள்ளி அம்மா வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா டாக்டர் வந்து செக்கப்புக்கு வராங்க. கனகவள்ளி அம்மா உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணுறதுக்காக வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து செக்கப் பண்ணி பார்த்துட்டு அம்மா வந்து க்யூர் ஆகிட்டாங்க, இனிமேல் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், அம்மாவோட மனசு தான் இப்போ வந்து நல்லா இருக்குது, அதனால் வந்து அம்மா மனசு நோகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிடுறாரு. அவங்க உடம்பு சரியானவொடனே குழந்தைகள்லாம் பேசுகிறாங்க. டாடி வந்து சுடரை வந்து உடம்பு சரியான பிறகு வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொல்லிட்டார்ல, அப்போனா நம்ம போய் வந்து டாடிக்கிட்ட பேசணும், சுடர் வந்து இந்த வீட்டிலே இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு குழந்தையெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க உடனே போய் நம்ம டாடிக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எழில் வந்து ரூமில் இருக்காங்க. அங்கே வந்து குழந்தைங்க எல்லாருமே போகிறாங்க. போனவுடனே வாங்க எல்லாருமே என்ன ஒரே டயத்தில் வந்திருக்கீங்க, என்ன என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து கேட்காரு. டாடி, நீங்கள் வந்து அன்னைக்கு பாட்டி கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் வந்து சுடரம்மாவுக்கு வந்து பாண்டு போட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. ஏன் அஞ்சலி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை எனக்கே சுடரை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்ல டாடி, அப்படி இருக்கும்போது அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புனா நான் என்ன செய்வேன், நான் தனியாக தான் இருப்பேன், அதுக்காக வந்து எனக்கு சுடர் வேணும், அம்மாவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அடுத்து கவின் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் டாடி, சுடர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நானும் இப்போ வந்து முன்னாடி எந்த அளவு படிக்காமல் இருந்தனோ இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கேன். டீச்சரே வந்து என்னை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. உனக்குள்ளே வந்து இப்படி ஒரு திறமை இருக்கா, அது வந்து எங்களுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கூட என்னை பாராட்டினாங்க. இப்போலோட என்னோடய ஸ்டடியெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அது காரணம் யாருன்னா சுடர் தான் டாடி, அவள் இருந்தால் தான் என்னாலே நல்லா படிக்க முடியும், என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அபி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் டாடி, சுடர் வந்து ஒரு நல்ல கேர்டேக்கராக மட்டும் இல்லாமல் எங்களை நல்லா பார்த்துக்கிறா, ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து நல்லாவே பார்த்துக்கிறா டாடி, அதனால் சுடர் வந்து இந்த இடத்துல இருக்கணும், நான் உங்ககிட்ட நாங்கள் எல்லாருமே வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு சுடர் மேலே பாசம் அன்பு எல்லாமே இருக்குதோ அதே அளவுக்கு தான் எனக்கும் சுடர் மேலே வந்து பாசம் அன்பு இருக்குது. அது ஏதோ கோவத்தில் வந்து நான் அப்படி பேசுனது, அதை வந்து நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்கிறாதீங்க சரியா. இப்போ என்ன உங்களுக்கு வந்து சுடர் வந்து எங்கேயும் போகக்கூடாது, இந்த வீட்டிலே இருக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் டாடி, எங்கள் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா குழந்தையும் சொல்கிறாங்க. சரி, உங்கள் விருப்பப்படியே வந்து சுடரை நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், இந்த வீட்டிலாம் இருக்க போகிறா சரியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா குழந்தைகளுமே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.